நம்ம ஊருக்கு மாமி 2 நாளைக்கு முன்னாடி பட்ஜெட்டுக்கு அல்வா கிண்டுனாங்க. அவங்க அல்வா கிண்டின போதே நமக்கு தெரியும் அந்த அல்வா நமக்கு அல்வா தான். ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவை கிண்டும் போதும் அல்வாவை நமக்கு கொடுத்துட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் சாதகமாக பட்ஜெட் போடுறது தான் அவங்க வழக்கம். சரி, அதை விடுத்து மாநிலங்கள்னு வச்சா உத்தரப்பிரதேசம்னு ஒரு தனி மாநிலத்துக்கும் ஒரு பட்ஜெட், மற்றவங்க எல்லாருக்கும். அதுலேயே என்னென்னா தென்னிந்திய மாநிலங்கள் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரிப்பட்ட மாநிலங்களுக்கெல்லாம் அந்த பட்ஜெட்டில் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. சரியா, இதுதான் நம்ம ஊர்க மாமிக்கின்ற அல்வா. அதே மாதிரி வழக்கமாக அப்படி கிண்டுறவங்க இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக அல்வா கிண்டியிருக்காங்க. வித்தியாசமாக அல்வா கிண்டியிருக்காங்கன்னு வச்சா இவங்க ஆட்சியை மூக்கணாங்கயிறு போட்டு கெட்டி 2 பக்கமும் இழுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தா ஒன்று பீகார், இன்னொன்று நம்ம நாயுடு. இந்த நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்கும் கோடியாக கொட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பட்ஜெட்டு வாசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பட்ஜெட்டை கேட்டவங்க என்னென்னா பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் பட்ஜெட் வாசித்தது போதும், எப்போ மற்ற மாநிலங்களுக்கு பட்ஜெட் வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய நிலைமைக்கு தான் நேற்றுக்கு என்ன இருக்குன்னா இவங்க வாசித்த பட்ஜெட்டு இருந்துச்சு. சரியா, 2000 கோடி ரூபாய் கூட வரி கட்டாத பீகாருக்கு 10,000 கோடிக்கு மேலே சிறப்பு ஒதுக்கீடு. அதே மாதிரி நம்ம நாயுடுக்கு அள்ளி கொடுத்துட்டாவ 20,000 கோடிக்கு மேலே ஒதுக்கீடு. சரியா, ஆனால் 12,000 கோடி வரி கட்டுற நம்ம தமிழ்நாட்டுக்கு அல்வான்னா அல்வா, அப்படி ஒரு அல்வா திருநெல்வேலி அல்வாவாக கிண்டி கொடுத்தாங்க. சரியா, இதில் முக்கியம் என்னென்னா வழக்கமாக பட்ஜெட்டில் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சங்கி பயிலுவ முட்டை கொடுக்க வருவானுங்க. இவருக்கு அந்த தடவை விசேஷமாக என்ன பண்ணிக்கிட்டானுங்கன்னா, நீங்கள் 40 தொகுதியும் திமுகவுக்கு தானே ஓட்டு போட்டீங்க, ஓட்டு போடாத உங்களுக்கு எதுக்கு இது பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அந்த சாணி மூளை செங்கி பயிலுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பு சுற்றுறானுங்க. சரியா, அதில் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஓட்டு போடாத எங்களுக்கு பட்ஜெட் போடலை இல்லை, அப்போ எங்கள் வரி மட்டும் உங்களுக்கு எதுக்கு? எங்கள் வரி மட்டும் நாங்கள் வரி கட்டி இந்த பீகாரில் உள்ளவனும் ஆந்திராவில் உள்ளவனும் என்ன சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்போமா இல்லையா? வழக்கமாக என்னென்னா இது அந்த பட்ஜெட்டை என்ன பண்ணதான் எல்லாரும் பார்த்த உடனே சில கட்சிகள் ஆதரிக்கும், சில கட்சிகள் எதிர்க்கும். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள நேத்திக பட்ஜெட்டை பார்த்தா எல்லா கட்சியுமே எடப்பாடி, திமுக உட்பட்ட எல்லா கட்சியுமே என்ன பண்ணியிருக்குன்னா எதிர்த்துருக்கு. இதில் ஒரே ஒரு ஆளை தவிர நம்ம டயர் நக்கி பன்னீர்செல்வத்தை தவிர பாக்கி எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்ஜெட்டை எதிர்த்து பேசியிருக்காங்க. சரியா, அதுக்கு அடுத்தபடியாக என்ன பார்க்கலான்னா அந்த பட்ஜெட்டில் முத்ரா கடன் வழங்கும் திட்டம்னு ஒன்று அறிவித்தாங்க. வருஷம் என்ன பண்ணுறதுன்னா அறிவிக்கிறது தான். போன தடவை அது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாங்களோ அதில் 90% என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த 3% குரூப்புக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோனு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு பேங்கில் போய் ஒரு லோனு கேளுங்களாம், முத்ராவில் ஒரு லோனு கேளுங்களாம், அது கொண்டு வா இதை கொண்டு வா அது வேணும் இது வேணும்னு 1000 ஃபார்மாலிட்டி சொல்லுவானுங்க. ஆனால் இது அவனுக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப்பு போனால் உடனே என்னென்னா லோனு அள்ளி வழங்கிடுறது. சரி, இந்த முத்ரா திட்டத்தில் இவனுக்கு கொடுத்த கடனில் 75% மேலே என்னென்னா இந்த உயர் சாதியினர் தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா வாங்கியிருக்காங்க. இதுதான் இவனுங்களோட பட்ஜெட். இதில் என்னென்னா தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பட்ஜெட்டை நேற்றுக்கு பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா நிதி ஆயோக் பிரதமர் தலைமையில் அவர் கலந்து கொள்வதாக இருந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததாக அறிவிச்சிட்டார். அப்போ என்னென்னா வழக்கமாக இனி இது எல்லா மாநில முதல்வர்கள் எல்லாரையும் வச்சு நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுவதாக இருந்து இப்போ தமிழ்நாடு புறக்கணித்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா மற்ற கர்நாடகா இதை மாதிரி எதிர்கட்சிகள் ஆளும் மாநில முதல்வர்கள் ஒரு 3-4 பேர் என்னென்னா இது வரைக்கும் முடிவு பண்ணியிருக்காங்க நாங்கள் கலந்து கொள்ள போவதில்லைன்னு. இப்போ வழக்கமாக என்னென்னா என்டிஏ ஆயோக்கு கூட்டணி தான் இது மீட்டிங் தான் நடக்க போகுது. நிதி ஆயோக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநில முதல்வர்களும் அதில் கலந்துக்க போகிறதில்ல.
இதில் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பது தமிழ்நாடு மக்களுக்கு முதல்வர் செய்யும் அநீதி அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் அநீதி இல்லையா? இதை நீங்கள் இந்த தமிழிசை சவுந்தரராஜன், இந்த ஓட்டவாய் நாராயணன் இவங்க எல்லாம் கேட்கணுமா இல்லையா? சரியா? நம்ம என்னென்னா, நம்ம அந்த வெள்ளையனுக்கு வரி கொடுக்காமல் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தின மாதிரி தான் இனி என்னென்னா இவனுக்கு கிட்ட நடத்த வேண்டியது இருக்குது. இவனுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னா ஃபுல் பாரபட்சம் பார்த்ததான். இதில் தமிழ்நாடு மக்கள் ஒன்று யோசிக்கணும். அடுத்தது திருப்பி என்ன பண்ணானே, இன்னும் ஓட்டு கேட்க வருவானுங்க. சரியா? இவனுக்கு ஓட்டு கேட்க வரும்போது சாணியால் அடித்து துரத்தி விடுங்க. சரியா? அதாவது நாம் வரி கட்டுற பணத்தை தான் நாம் கேட்குறோம். சரியா? அவன் நீ அங்கேருந்து கொண்டு வா, இங்கேருந்து கொண்டு வா, மற்ற மாநிலத்திலேருந்து நம்ம கேட்குறேன். நாம் வரி கட்டுற பணத்தை தான் கேட்குறோம். அதில் பாதி கூட நமக்கு வர்றது கிடையாது. சரியா? நன்றி, வணக்கம்.